12வது பகுதி முதல் மந்திரம். மகவன் மர்த்யம் வா இதம் ஷரீரம் ஆத்தம் மிருத்யுனா ததஸ்ய அம்ருதஸ்ய அஷரீரஸ்ய ஆத்மனஹ அதிஷ்டானம் ஆத்தோ வை சஷரீரஹ பிரியா பிரியாப்யாம் ந வை சஷரீரஸ்ய சதஹ பிரியா பிரியயோரபகதிரஸ்தி அஷரீரகும் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதஹ. இந்த மந்திரத்தில் நாம் பிரியா பிரியாப்யாம் சஷரீரக ஆத்தக என்ற பகுதியினுடைய விளக்கத்தில் இருக்கின்றோம். இந்த மந்திரத்தில் ஷரீரத்தினுடைய சொரூபம் முதலில் கூறப்பட்டது. ஆத்தம் ஷரீரம் மிருத்யுனா, மரணத்தினால் இந்த ஷரீரம் பிடிக்கப்பட்டுள்ளது. பிறகு எப்பொழுதுமே இந்த ஷரீரம் மரணத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது என்று ஷரீரத்தினுடைய மர்த்தியம், ஷரீரத்தினுடைய விகாரம் என்ற தன்மை கூறப்பட்டது. பிறகு ஆத்மஸ்வரூபம் இங்கு கூறப்பட்டது. ஆத்மா அஷரீரக, ஷரீரமற்றது. பிறகு அமிர்தம், மரணமற்றது. அதைத் தொடர்ந்து நாம் பார்த்த கருத்து, இப்படிப்பட்ட சுரூபத்தை உடைய ஷரீரத்திற்கும் இங்கு விளக்கப்பட்ட ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கருத்தை பார்த்தோம். இந்த சொரூபமான ஷரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் சத்தியமித்யா சம்பந்தம் என்று பார்த்து, பிறகு அடுத்த கருத்தாக ஷரீரத்தில் அபிமானம் வைப்பதனால் என்ன பலன், என்ன பலன் என்றால் எப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது, அதுதான் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கு பிரஜாபதி கூறினார். சஷரீரக என்றால் ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் பிரியா பிரியாப்யாம், பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் ஆத்தக கிரஸ்தக பிடிக்கப்பட்டுள்ளான். பிரியம் அப்பிரியம் என்பது விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம், இதனால் பாதிக்கப்பட்டுள்ளான். பிறகு மேலும் இக்கருத்து வலியுறுத்தப்பட்டது. நவை சரீரஸ்ய சதக, சரீரத்துடன் சம்பந்தம் அதாவது அபிமானம் இருப்பவனுக்கு பிரியா பிரியயோகோ அபகதிகி நவை அஸ்தி, பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் வருகின்ற துயரத்திலிருந்து விடுதலை இல்லை, பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் விடுதலை இல்லை. அதாவது சம்சாரத்தை கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டும். இந்த பகுதியினுடைய விளக்கத்தில் நாம் இருக்கின்றோம். பார்த்த விளக்கத்தை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் விளக்கத்தை தொடரலாம். இதில் நாம் பார்த்த முதல் கருத்து, எது சம்சாரம் அல்ல என்பதுதான் முதலாக நாம் பார்த்த கருத்து. எது சம்சாரம் அல்ல என்றால், உடலினால் நம்மால் அனுபவிக்கப்படும் சுக துக்கம் சம்சாரம் அல்ல. உடலுக்கு வருகின்ற சுகம், உடலுக்கு வருகின்ற துக்கம் சம்சாரம் அல்ல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உபனிஷத் உடலுக்கு வருகின்ற வேதனை அதை நீக்க பயன்படாது.
அதற்கு நாம் யோக சாஸ்திரம் அல்லது ஆயுர்வேத சாஸ்திரத்திற்கு தான் செல்ல வேண்டும். உடலுக்கு வருகின்ற சுகதுக்கம் அல்லது அனுபவிக்கின்ற இன்ப துன்பம் சம்சாரம் அல்ல. காரணத்தையும் நாம் பார்த்தோம். எதை இன்பமாக நினைத்து கொண்டிருந்தோமோ அதையே துன்பமாகவும் நாம் பார்க்கின்றோம். எது பொதுவாக துன்பமாக கருதப்படுமோ அதுவே இன்பமாகவும் நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அக்கருத்தை பார்த்து பிறகு நாம் அடுத்ததாக பார்த்த கருத்து, நமக்கு வருகின்ற அனுபவங்களை நாம் பிரியம் அப்பிரியம் என்று நமக்குள் பிரித்து விடுகின்றோம். நமக்கு விதவிதமான அனுபவங்கள் வருகின்றது. இன்பத்தை கொடுக்கும் அனுபவங்கள், துன்பத்தை கொடுக்கும் அனுபவங்கள் வருகின்றது. அதை சிலவற்றை பிரியமானதாகவும் சிலவற்றை அப்பிரியமானதாகவும் பிரித்து விடுகின்றோம். இப்படி பிரிப்பது வெளியே இல்லை, நமக்குள் இருக்கின்றது. பிறகு என்ன நேரிடுகிறது, எதையெல்லாம் அப்பிரியம் என்று சொன்னோமோ அதெல்லாம் நமக்கு மானச தாபத்தை கொடுக்கின்றது, அதாவது சம்சாரத்தை கொடுக்கின்றது, மனதினுடைய அமைதியை கலைக்கின்றது. நாம் எதை அப்பிரியம் என்று சொன்னோமோ அதை இனியொருவர் பிரியமாக நினைத்து கொண்டு இருக்கலாம். நாம் அப்பிரியம் என்று சொல்லிவிட்டால் நமக்கு வருகின்ற அனுபவத்திற்கு அப்பிரியம் என்கின்ற நிலையை கொடுத்துவிட்டால் பிறகு அது நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இதில் நமக்கு சந்தேகமே இல்லை. எது பிடிக்கவில்லையோ அது நம்மக்கிட்ட வந்தால் அது துயரம். பிறகு எது பிரியம் என்று நினைக்கின்றோமோ அங்குதான் சற்று குழப்பம் இருக்கின்றது. அதையும் இங்கு சாஸ்திரம் சம்சாரம் என்று கூறுகின்றது. அது எப்படி என்றும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். எதை நாம் பிரியம் விரும்பத்தக்கது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றோமோ அது அந்த நேரத்தில் நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் அது அப்பிரியத்திற்கு காரணமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எது பிரியம் என்று நினைக்கின்றோமோ அதை நாமளே சில காலத்தில் அப்பிரியம் என்று சொல்லி விடுவோம். இது பிரியமானது என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம். அது நம்மிடம் வந்தவுடன் அது அப்பிரியமாகிவிடும். அது பிறகு நம்மை துரத்தும், நாம் அதை கண்டு ஓடிக்கொண்டு இருப்போம். அது உறவுகளாகலாம், பொருள்களாகலாம், எது வேண்டுமானாலும் ஆகலாம். ஒரு வீடை பிரியமானது என்று நினைத்து வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம். அந்த ஃப்ளாட்டை வாங்கியதற்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாம் பிடிக்கவில்லை, உடனே அது அப்பிரியமாகி விடுகின்றது. அதிலிருந்து ஓடுவதற்கு முயற்சி செய்கின்றோம். அதே போல் மனிதர்கள், பொருள்கள், இவைகளெல்லாம் பிரியம் அப்பிரியத்திற்கு ஹேதுவாக இருக்கின்றது. பிறகு ஒன்று பிரியம் என்று கூறிவிட்டால் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. அது கிடைக்காத பொழுது துயரம் வருகின்றது. பிரியமில்லாத ஒன்று கிடைக்கவில்லை என்றால் துயரப்பட மாட்டோம். ஒன்றை பிரியம் என்று முடிவு செய்துவிட்டால் அது கிடைக்காமல் துயரப்படலாம், அல்லது அது சென்று விட்டால் நமக்கு துயரம் வரும். பிறகு அதுவே அப்பிரியமாகவும் மாறலாம். இவ்விதம் பிரியம் அப்பிரியம் என்ற இரண்டினால் நாம் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை நாம் பார்த்து முடித்தோம். பிறகு இனி அடுத்த சிந்தனை, ஏன் நமக்கு பிரியமும் அப்பிரியமும் வந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது? அதற்குத்தான் இங்கு உபனிஷத் பதில் கூறி இருக்கின்றது. சரீரக. சரீரக என்றால் ஷரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது நமக்கு பிரியமும் அப்பிரியமும் வந்து விடுகின்றது. இந்த உடலில் அபிமானம் வைப்பதனால்தான் நமக்கு பிரியம் அப்பிரியம், விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷங்கள் வருகின்றது. இந்த உடல் அபிமானம் இல்லை என்றால் நமக்கு பிரியமும் இல்லை அப்பிரியமும் இல்லை. உதாரணமாக நம்ம ஸ்தூல சரீரம், மனித சரீரத்தில் அபிமானம் வச்சுருக்கோம். எளிய பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அப்பிரியமாக தான் இருக்கும். ஒரு கால் நாம் பாம்பு சரீரத்தை எடுக்கிறோம்னு வச்சுக்குவோமே, எளிய பார்த்தா எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரியமாக இருக்கும். காரணம் என்ன? அதுக்கு ஒரு ஃபீஸ்ட், நல்ல உணவு எதுன்னா எலி தான். அப்படி இப்போ இந்த எலி அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குது, கொசு இருக்குது, எத்தனையோ பொருள்கள் இருக்குது. அதில் சுபாவமாக அப்பிரியம் வருவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த ஷரீரியாக நான் இருக்கின்றேன், இந்த ஷரீரத்துடன் நான் பார்க்கிறதுனால
சில உலகமே சில பொருள்களெல்லாம் அப்பிரியமாகி விடுகிறது. அதே போல் சில பொருள்களை எல்லாம் பிரியமாக பார்க்கிறோம், அதற்கு இந்த சரீரம்தான் காரணம். அவ்விதம் பிரியம் அப்பிரியம் நமக்குள் தோன்றி அதனால் நாம் பாதிப்பதற்கு காரணம் இந்த சரீரத்தில் வைக்கின்ற அபிமானம். அதைத்தான் உபனிஷத் இங்கு கூறியது. சரீரக, ஷரீரத்தில் அபிமானம் வைப்பவன் பிரியா பிரியாபியாம் ஆத்தக, பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பிடிக்கப்பட்டிருக்கின்றான். ஷரீரத்தில் அபிமானம் வைத்து கொண்டிருக்கும் வரை பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் அபகதிகி நாஸ்தி, விடுதலை இல்லை. இதுதான் இந்த 2 வரியினுடைய தாத்பரியம். இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன் சங்கரர் இங்கு சில விசாரம் செய்துள்ளார். அந்த விசாரத்தை பார்ப்போம். இப்போ இந்த 2 வாக்கியத்தை குறித்து சங்கரர் சில சிறிய விசாரத்தை செய்துள்ளார். அது என்ன என்றால், ஒரு பூர்வபக்ஷம் இப்பொழுது வருகிறது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சங்கரர் கூறிய விசாரம். இந்த இடத்தில் என்ன பூர்வபக்ஷம், என்ன சந்தேகம் என்றால், இங்கு உபனிஷத் கூறியது ஷரீரம் இருக்கும் வரை பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஷரீரத்தை நீக்குவது ஞானம் என்றெல்லாம் பிறகு வர இருக்கின்றது. அதையெல்லாம் வச்சுட்டு இங்கு கேள்வி கேட்கின்றான் பூர்வபக்ஷி. 3 ஷரீரத்திலையும் அபிமானத்தை விட்டவனுக்கு தான் அஷரீரம் வாவசந்தம், ஷரீரத்தில் அபிமானம் விட்டவனுக்கு தான் பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பாதிப்பு இல்லை. இந்த ஷரீர அபிமானம் விடுவது ஞானத்தினால். இந்த ஞானத்தை அவ்வளவு சுலபமாக அடைய முடியாது. இந்திரன் எவ்வளவு தவம் செய்தானோ அதுபோல் நம்மளும் தவம் செய்து நம்மை தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைஞ்சு ஷரீர அபிமானத்தை விட்டு பிறகு பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் விடுதலை அடையணும். இது ரொம்ப கடினமான பயணமாக இருக்கின்றதுன்னு பூர்வபக்ஷி பார்த்து என்ன சொல்கின்றான், இந்த பலனை நாம் சுஷுப்தியில் அடைகின்றோமே, ஆழ்ந்த உறக்கத்தில் பிராஜ்ஞனாக இருக்கும் பொழுது, அப்பொழுது நமக்கு பிரியம் அப்பிரியம் இரண்டிலிருந்தும் விடுதலை கிடைக்கின்றதே. யாரெல்லாம் நமக்கு அப்பிரியமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சம்சாரத்தை கொடுப்பதில்லை. அல்லது பிரியமாக எதையெல்லாம் நினைச்சோமோ அதுவும் நமக்கு துயரத்தை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த பலனை பிராஜ்ஞனாக இருக்கும் பொழுதே நாம் அடையும் பொழுது நாம் எதற்கு துரியனாக இருந்து இந்த பலனை அடைய வேண்டும்? துரியனாக இருந்து அடையலாம், ஆனால் துரிய ஆத்மா நான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினப்பட வேண்டியது இருக்கின்றது. ஆகவே சென்ற பகுதியிலேயே பிராஜ்ஞனாக இருக்கும் பொழுதே இந்த பலன் இருக்கும் பொழுது ஷரீரத்தை விட்டதற்கு பிறகுதான் இந்த பலன் என்று எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கேள்வி. இதற்கு ஒரு பதில் நாம் பார்க்க வேண்டும். பிறகு இனி ஒரு கேள்வியும் இருக்கின்றது, அதை பிறகு பார்ப்போம். முதலில் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். கேள்வி நமக்கு புரிஞ்சிருக்கோ? கேள்வி என்னவென்றால், நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலேயே இந்த பலனை அடையும் பொழுது ஞானியானால் தான் இந்த பலனை அடைய முடியும்னு எப்படி சொல்ல முடியும் என்றால், இதில் சங்கரர் சொல்கிறார், உண்மைதான். அதனால தான் ஆழ்ந்த உறக்கம் அடிக்கடி மோட்சத்திற்கு உதாரணமாக சொல்லப்படும். ஆனால் இங்கு சில விசேஷம் இருக்கின்றது என்று இந்த பிரியத்தை பற்றி ஒரு நல்ல ஆராய்ச்சி செய்கின்றார். எப்படி என்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் அப்பிரியத்தை பற்றி நமக்கு சந்தேகம் இல்லாததுனால விட்டுருவோம். பிரியத்தில் தான் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் பிரியம் நம்மை பாதிப்பதில்லை. அல்லது விழிப்பு நிலையிலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பிடிச்சிடுதுன்னு சொன்னால் அந்த பிரியம் நம்மை பாதிக்காது. ஒருவரை பார்த்த உடனே மனசில் பிரியம் வருதுன்னு சொன்னால் சந்தோஷமாக தான் இருக்கும். வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றார், அவரை பார்த்த உடனே ஒரு பிரியம் வருதுன்னா சந்தோஷம் தானே. பிறகு அவர் போகிற நேரத்தில் போகலின்னு என்ன வந்துடும்னா உடனே அது அப்படியே அப்பிரியமாக மாறிடும். அல்லது தேவையில்லாத 4 வார்த்தைகளை சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோமே, உடனே அப்பிரியமாக மாறிவிடும். அது மாறுறதுக்கு முன்னாடி
முதல்ல சந்திக்கும் பொழுது பிரியங்கிற உணர்வு வந்தால் உடனே சந்தோஷமாகத்தான் இருக்குது. அது எப்படி ஞானி தான் அடைய முடியும்னு சொல்ல முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு இந்த பிரியம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. பிறகு பூர்வபக்ஷி சும்மா இல்லை, இனி ஒன்றும் சொல்கிறான். அதாவது சுகங்கிறது நமக்கு பிரியமானது தானே என்ற கருத்தை எல்லாம் சொல்லி பெரிய சந்தேகத்தை எழுப்புகின்றான். அப்பொழுது சங்கரர் பிரியத்தை இரண்டாக பிரிக்கின்றார். பிரியம்னா மனதுக்குள்ளே வர்ற ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு மகிழ்ச்சி, விருப்பம், அது இரண்டாக பிரிக்கப்பட்டு முதல் விதமான பிரியம் அது சம்சாரத்துடன் சேர்ந்ததாகவும், இரண்டாவது விதமான பிரியம் இருக்குது, அது மோட்சஸ்வரூபமாகவும் பிரிக்கின்றார். இப்போ நம்ம பிரியத்தை இரண்டாக பிரித்து பார்க்க போகின்றோம். இது ரொம்ப நுண்ணிய கருத்து. இது ரொம்ப கடைசியாக பிரிக்கிற விஷயம். அதாவது அன்பு, பாசம், இந்த ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ரெண்டு ஒரே சொரூபந்தான், ஆனால் முற்றிலும் வேறுபடுகின்றது. அன்பு நம்மை பந்தப்படுத்துவதில்லை, பாசம் என்ன பண்ணுது? பாசம் சொன்னாவே கீழே விழுக்காட்டிடுது. அப்படி அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள பிரிவு ரொம்ப சூக்ஷ்மமானது. அதே போல் பணிவு இருக்குது. பணிவுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் உள்ள வேறுபாடும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் முற்றிலும் வேறுபட்ட தன்மையுடன் இருக்கின்றது. அதுபோல் இப்போ இந்த பிரியத்தையே ரெண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று சம்சார சொரூபம், ஒன்று மோட்ச சொரூபமான பிரியம். ஒவ்வொன்றினுடைய தன்மை என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். இந்த சம்சார ரூபமான பிரியமானது விஷய விஷயி என்ற பேதத்துடன் கூடி இருக்கின்றது. விஷய விஷயி என்றால் நான் பிரியப்படுபவன், இந்த பொருள் என்னுடைய பிரியத்திற்கான விஷயம் என்ற இந்த இருமை இருக்கின்றது. இப்போ நான் பிரியப்படுபவன், மகிழ்ச்சி அடைபவன், என்னை மகிழ்ச்சி அடைய பயன்படுகின்ற பொருள் இது என்று பிரியம் விஷயமாகவும், அதே பிரியத்தை உடையவன் விஷயி, அதாவது அனுபவிப்பவனாகவும் பிரிந்திருக்கின்றது. நம்ம அனுபவிக்கின்ற பிரியமெல்லாம் இப்படி தான். இந்த பொருள் எனக்கு பிடிப்பது, நான் இந்த பொருளை விரும்புபவன் என்ற வேற்றுமை இருக்கின்றது. விஷயி விஷய பேதம். ஆனால் இந்த ஞானியிடம் இருக்கின்ற பிரியம் இருக்கின்றதே, அது இந்த வேற்றுமை அற்றது, அத்வைதமான பிரியம். எப்படி என்றால், இது எனக்கு விருப்பமான பொருள், நான் அதை விரும்புபவன் என்று இல்லை. அவனிடம் இருக்கின்ற இந்த பிரியம், ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நானே அனைத்துமாக இருக்கின்றேன். இந்த இடத்துல சங்கரர் சென்ற அத்தியாயத்தில் இருக்கிற கருத்தை சொல்கிறார். பூமா எத்வை பூமா தத் சுகம், சுகஸ்வரூபமாக இருப்பது நான் என்று அங்கு வேற்றுமை இல்லை. அனுபவிக்கப்படுபவன், அனுபவிக்கப்படும் பொருள் என்ற வேற்றுமை இல்லை. அது முதல் வேற்றுமை. இரண்டாவது, இந்த சம்சார ரூபமான பிரியம் ஆகந்துகம். ஆகந்துக்கம்னா வரும் போகும். சில நேரத்தில் பிரியம் நமக்கு வரும், பிறகு சில நேரத்தில் நம்மையை விட்டு அந்த பிரியமானது சென்று விடும். ஆகந்துக்கம்னா வந்து செல்லும், காதாச்சித் என்று சொல்கின்றார். சில சமயங்களில் இருக்கும், சில சமயங்களில் இருக்காது. அதனால தான் வீட்டில் அடிக்கடி ரகளை வர்றது காரணம் என்னென்னா, சில சமயம் பிரியம் இருக்கும்போது சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்றோம், பிறகு திடீர்னு அப்பிரியம் வந்துடுது, ரகளை, பிறகு என்னென்னா மீண்டும் பிரியம். இப்படி வந்து செல்லும். இப்போ யாராவது எனக்கு வீட்டில் ஒரே ரகலையாக இருக்குது, சண்டையாக இருக்குதுன்னு சீரியஸாக சொல்வார்கள். நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. காரணம் என்ன, அதற்கு பிறகு அவர்களுக்கு பிரியம் விடும். முதல்ல அப்பிரியம், பிறகு பிரியம், இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். பிறகு ரொம்ப காலமாக ஒரு பகைமை இருக்கும், ஏதாவது ஒன்றில் சேர்ந்து விடுவார்கள், பிறகு அந்த அப்பிரியமெல்லாம் சென்று விடும். அதே போல் ரொம்ப காலமாக பிரியமாக இருப்பார்கள், பிறகு அப்பிரியம் ஆகிவிடும். ஆனால் இங்கு ஞானி புரிந்து கொள்கின்ற பிரியம் நித்தியம். நித்தியம் என்றால் என்னைக்குமே அவன் பிரியமாகத்தான் அவன் இருப்பான், எதிலும் அப்பிரியம் கிடையாது. பிறகு போகிற பிரியமும் அவனிடம் இல்லை.
ஞானிக்கு முழுமையாக அப்பிரியம் இல்லை, பிறகு வந்து செல்கின்ற பிரியமும் இல்லை. இங்கு இருக்கின்ற பிரியம் நித்தியம். நித்தியம்னா நிபந்தனை அற்றது. மற்ற பிரியம் அப்படி அல்ல. பிறகு இனி ஒன்றை சொல்கின்றார், ஞானியினுடைய பிரியம் ஸ்வாபாவிகம் சொரூபம். அது சொரூபமாக இருப்பது, இது சொரூபமாக இருப்பது அல்ல. ஒருவருக்கு ஒரு பொருளில் பிரியமாக இருப்பார்னு சொன்னால் விரும்புகின்றார்னா அது அவருடைய சொரூபம் அல்ல. ஏன்னா கொஞ்ச நாளில் அதை அவர் நீக்கி விடுவார், விட்டு விடுவார். இவ்விதத்தில் நாம் எந்தெந்த பொருள்களையெல்லாம் நேசிக்கின்றோமோ, எந்தெந்த பொருள்களெல்லாம் நம்மை நேசிக்கின்றதோ அது பொருள்களாக இருப்பதனால் அவைகள் நிலையற்றவைகள். அதை நம்ம தவறுன்னு சொல்லலை. இப்போ நம்ம எத்தனை சாஸ்திரத்தின் மீது பிரியம் வச்சுருக்கோம், ஈஸ்வரன் மீது பிரியம் வச்சுருக்கோம். இப்படி பிரியம் நம்மிடம் இருப்பது, சம்சார கேது பிரியம் இருக்கிறதும் கூட நம்ம ஒரு படியாக அமையலாம். அதெல்லாம் தேவைதான். சாஸ்திரத்தில் இருக்கிற பிரியம், ஸ்ரத்தை, இதெல்லாம் நமக்கு உதவி செய்கின்ற மோட்சத்திற்கு படியாக இருக்கின்ற பிரியங்கள் தான். ஆனாலும் நீக்குதலுக்கு அவைகள் உட்பட்டது. இந்த ஞானி புரிந்து கொண்ட பிரியம், அசரீரியாக இருப்பவன் புரிந்து கொண்ட பிரியம் இப்படிப்பட்டதல்ல என்று பிரித்து, சுஷுப்தி அவஸ்தையில் இருப்பது இப்படிப்பட்ட சம்சாரத்தினால் வந்து செல்கின்ற பிரியமும் அப்பிரியமும், ஞானியிடம் இருக்கின்ற பிரியம் ஒரு அவஸ்தையில் இருப்பதல்ல, எல்லா அவஸ்தையிலும் அவன் இந்த அசரீரியாக இருக்கின்றான், முழுமையான பிரியத்தை அடைந்தவனாக இருக்கின்றான் என்ற பதிலை கொடுக்கின்றார். இப்போ சுஷுப்தி அவஸ்தையில் அனுபவிக்கின்ற மோட்சம் மோக்ஷ ஆபாசம் என்று சொல்லப்படுகிறது. அது மோட்சத்தை போல தெரிகின்றது, ஆனால் மோட்சம் அல்ல. காரணம் என்ன? அவர் எழுந்தார்னா தெரியும் எப்படி எழுந்திருப்பார்னு சொல்லி. உறங்குற வரைக்கும் அமைதியாக இருப்பார். சில பேர் அங்கேயும் அமைதியாக இருக்கிறதில்ல, கொரட்டையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆனால் எழுந்தார்னா அவருடைய சொரூபம் சம்சாரம் தெரியும். உறங்குற வரைக்கும் அவர் ஞானி, அவர்னால நமக்கு தொந்தரவில்லை. ஆனால் ஞானியினுடைய நிலை அப்படி அல்ல. அவரிடம் இருக்கின்றது பூர்ணமான பிரியம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதிங்கிறது போல தனக்காகத்தான் எல்லாம் பிரியமாக இருக்குது. தன்னிடத்தில் இருக்கின்ற இன்பம் நிபந்தனையற்றது. அப்படி அது பூமஸ்வரூபத்தை உணர்ந்து முழுமையான நிறைவுடன் இருப்பது அசரீரியாக இருப்பவனுடைய பிரியம். சம்சாரமாக இருக்கின்ற பிரியம் வேறு என்று பிரித்து காட்டுகின்றார். பிறகு இனி ஒரு சந்தேகம், இரண்டாவது கேள்வி வருகின்றது. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், இந்த 8வது அத்தியாயத்தின் 7வது செக்ஷனில் முதல் மந்திரத்தில் 8.7.1 அங்கு பிரஜாபதி அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த விரோச்சனன், இந்திரன் இவர்களுக்கு ஏன் விருப்பம் வந்தது என்றால், ச சர்வான் லோகான் ஆப்னோதி, இந்த ஞானத்தை அடைந்தவன் எல்லா லோகத்தையும் அடைகின்றான். சர்வாஞ்ச காமான் யக தம் ஆத்மானம் அணுவித்ய விஜானாதின்னு சொன்னார். யார் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லா லோகத்தையும் அடைகிறார்கள், எல்லா ஆசையையும் அடைகிறார்கள்னு பலனை சொன்னார். இந்த பலனை கேட்டு தான் இந்த 2 பேர்த்துக்கும் ஆசை விட்டது. நாமளும் இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்திரனுடைய மனதிலும் விரோச்சனனுடைய மனதிலும் என்ன இருந்தது? எல்லா லோகங்களையும் அடைய முடியும் இதை தெரிந்து கொண்டால் என்று நினைத்து இவர்கள் என்ன நினைத்தார்கள்? இப்பொழுது எனக்கு குறைவான லோகம்தான் இருக்குது. ஏன்னா இந்திரனுக்கு தேவலோகம்தான் அவன் கையில் இருக்குது. பிறகு அசுரனுக்கு என்ன, அசுரலோகம்தான் அவனுடைய ஆட்சியில் இருக்குது. பிறகு சில பொருள்களை அனுபவிக்க முடிகிறது, சில பொருள்களை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் இதை தெரிந்து கொண்டால் எல்லா லோகத்தையும் அனுபவிக்கலாம், எல்லா விதமான ஆசைகளையும் அனுபவிக்கலாம். ஆகவே தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் வந்துள்ளார்கள். அந்த எண்ணத்தில் வந்த இந்திரனுக்கு இங்கு இறுதியாக சொல்லப்படுவது என்ன என்றால், நீ எல்லா லோகத்தையும் தியாகம் பண்ணு, எல்லாத்தையும் விட்டு விடுன்னு சொல்வது போல் இருக்கின்றது. ஏன்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டோம்னா ஸ்தூல உலகத்தையே தியாகம் செய்வதற்கு சமம். அதாவது எல்லா விதமான காட்சி பொருளும் உனக்கு கிடைக்கும், நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்.
எல்லா விதமான அழகான பொருள்களையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் அதற்கு கைமாற நீ என்ன செய்யணும்னா கண்ணை எனக்கு கொடுத்துடணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, பிறகு உனக்கு எல்லா விதமான தின்பண்டங்களையும் கொடுக்குறேன், உலகத்தில் என்னென்ன பொருள்களெல்லாம் சுவைக்க முடியுமோ அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், அதற்கு பொதுவாக என்ன வேணும்னா உன் நாக்கை மட்டும் கட் பண்ணி எனக்கு கொடுத்துருன்னா எப்படி இருக்கும்னா என்ன பிரயோஜனம்? அதுபோல் இருக்கின்றதுன்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமும் நல்ல அழகான அபிப்பிராயம். வேதாந்தத்துக்கு எதற்கு வந்தோம்னா எல்லாத்தையும் அடையலான்னு வந்து பிறகு குரு என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணு. தியாகே நைகே அமிர்தத்துவ மானசுகு. அம்மா அப்பா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுரு, எதுலேயும் உனக்கு பந்தம் வேண்டாம். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இந்திரனை ஏமாத்துறது போல் இருக்கின்றதுன்னு கேட்குறான். இந்திரன் நம்பிட்டு வந்திருக்கான், இதை தெரிஞ்சிட்டா இன்னும் ராஜ்யமெல்லாம் நமக்கு கிடைக்கும், பிறகு மீண்டும் நான் பெரிய எல்லா லோகத்துக்கும் அதிபதி ஆவேன், எல்லா இன்பப் பொருள்களும் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அப்படியுமல்ல அந்த நம்பிக்கைக்கு ஆசிரியர் கொடுத்து வேறு இருக்கார். இதெல்லாம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லித்தான் அவனை அட்ராக்ட் பண்ணி வேறு இழுத்து, பிறகு என்னன்னா அவனிடத்தில் ஒரு போகி ஆக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் விட சொல்கிறீர்களே, இது என்ன? இந்திரனுக்கு இது இஷ்டம் அல்லவா? இந்திரன் விரும்பி வந்தது என்ன? இங்கு கொடுப்பது என்ன? குரு கொடுக்கிறது என்ன? சிஷ்யன் விரும்பி வந்தது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்க சங்கரர் இந்த இடத்துல பூர்வபக்ஷியை ஒத்துக்கிறார். நீ சொல்கிறது சரிதான், இந்திரன் அப்படித்தான் வந்திருக்கான், நான் மேலும் அனைத்து ராஜ்யத்தை அடையணும், அனைத்து இன்பத்தை அடையணும்னு தான் வந்தான், அது இந்திரனுக்கு இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். இந்திரனுக்கு அதுதான் இஷ்டம், அப்படி நினச்சி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிறகு இந்த இடத்துல மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். குரு சிஷ்யனுக்கு இஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ஹிதத்தை தான் கொடுக்கணும். ஹிதம்னா நன்மை, நன்மையைத்தான் குரு கொடுக்கணுமே தவிர இன்பத்தை கொடுக்கக்கூடாது. இப்போ பிரஜாபதி நினச்சாராம், அவன் ஏதோ இன்பம் வேணும் இஷ்டமாக சிலதை நாடி வந்திருக்கான், ஆனால் அவனிடத்தில் தவம் இருந்த காரணத்தினால், மன தூய்மை இருந்த காரணத்தினால் அவனுக்கு இன்பத்தை கொடுத்து அனுப்பிவிடக்கூடாது. அவனுக்கு சித்தசுத்தி இல்லைன்னா குரு என்ன பண்ணுவார்? பணமெல்லாம் கொடுத்து பதவியெல்லாம் கொடுத்து அதுக்கு ஆசீர்வாதிக்கிறேன்னு அனுப்பிச்சிடுவார். யார் எந்த சிஷ்யனுக்கு சித்த சுத்தி ரொம்ப இருக்கோ அவனுக்கு என்ன பண்ணுவார்னா இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கி இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து பிறகு என்ன பண்ணணுமோ பண்ணுவார். அதுதான் ஹிதம். அப்போ பிரஜாபதி இந்திரனுக்கு ஹிதத்தை கொடுக்க விரும்புகின்றார். ஹிதம்னா நன்மையை கொடுக்க விரும்புகின்றார். ஆகவே அவனுடைய இஷ்டத்தை அவர் பூர்த்தி செய்யவில்லை. இஷ்டம் என்னன்னா அவன் துவைதியாக இருக்க விரும்பினான், ராஜ்யம் நான் என்று துவைதியாக இருக்க விரும்பினார். ஆனால் ஹிதம் அவனை அத்வைதியாக மாற்றுவது. ஆகவே இந்திரன் அப்படிப்பட்ட எண்ணத்தில் வந்தாலும் இந்த இடத்துல என்ன உபதேசிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், நீ நினைக்கிறது போல உனக்கு பலன் இங்கு கிடைக்காது, நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பலனை கொடுக்க போகின்றார். இந்த வேதாந்தத்தில் வர்ற பலன் இருக்கே அதுக்கு உதாரணமே கிடையாது, அது கற்பனையும் கூட செஞ்சிருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட பலன் தியாகத்தில் இருக்கின்றது என்று. ஆகவே அந்த மோட்ச பலனை கொடுக்க விரும்பி அவன் விரும்பி வந்த பலனை கொடுப்பதில்லை. அதனால் என்னன்னா நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே போகும் பொழுது என்ன பலன் நமக்கு தெரியாது தான், ஏதோ நமக்கு சிற்றறிவில் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு வந்திருப்போம். ஆனால் சாஸ்திரம் நம்மால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத ஒரு பலனை கொடுக்கின்றது, அதை கொடுக்கின்றார் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த விசாரத்தில் சங்கரர் என்ன நிலைநாட்டுகின்றார்? ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்திரன் வந்துள்ளான், ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் நீக்கி பிறகு மேலான மோட்சத்தை இந்த இடத்தில் ஆசிரியர் பிரஜாபதி கொடுக்கின்றார் என்று விசாரத்தை முடிக்கின்றார். இத்துடன் இந்த கருத்து முடிவடைகின்றது. இனி இந்த மந்திரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வருகின்றோம். ந பிரியா பிரியே ஸ்பிருஷதக அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதக, அந்த பகுதிக்கு இப்பொழுது வருகின்றோம். அது வரைக்கும் நம்ம பார்த்து விட்டோம்.
சரீரஸ்ய சதக பிரியா பிரியயோகோ அபகதிகி அஸ்தி. அது வரைக்கும் பார்த்து முடிச்சு இனி இதனுடைய பொருளை பார்த்துட்டு விளக்கத்திற்கு செல்லலாம். அஷரீரம் வாவசந்தம். அஷரீரம் என்றால் ஷரீரம் அற்றவன். இந்த இடத்தில் ஷரீர அபிமானம் அற்றவன். சந்தம் என்றால் ஷரீர அபிமானம் அற்றவனாக இருந்து கொண்டு இருப்பவனை. அஷரீரம்னு சொன்னால் பேய்க்கும் கூட அப்படி ஒரு பேர் இருக்கு, அஷரீரம்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு உடம்பு கிடையாது, அதனால தான் அதெல்லாம் நடக்காது. அது அப்படியே பறந்து காற்றுல ஏதாவது பறந்து தான் போயிட்டுருக்கும். இந்த இடத்துல அஷரீரம்னு சொன்ன உடனே உடலற்றவனோங்கிற எண்ணம் வரும். உடனே சந்தம் என்றால் இருந்து கொண்டு இருப்பவன், ஷரீரத்தினுடைய அபிமானம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பவனை என்று பொருள். சந்தம்னு சொன்னால் அவனுக்கு சரீரம் ஒட்டிகிட்ருக்கு, அதே சமயம் அஷரீரியாகவும் இருக்கின்றான். அஷரீரம் வாவ. வாவ என்றால் வாவங்கிற வார்த்தைக்கு ஒரு அழுத்தத்தை குறிக்கின்றது, எம்பசைஸ். ஷரீரத்தில் அபிமானத்தை கொண்டில்லாதவனை பிரியா பிரியே, பிரியமும் அப்பிரியமும். பிரியா பிரியங்கிறதா இங்கே சப்ஜெக்ட். பிரியமும் அப்பிரியமும் ந ஸ்பிருஷதக தொடுவதில்லை. ஸ்பிருஷதக, ஸ்பிருஷதின தொடுவது, ந ஸ்பிருஷதகன இந்த இரண்டும் தொடாது. ஷரீரத்தில் அபிமானத்தை கொண்டில்லாதவனை பிரியமும் அப்பிரியமும் தொடாது. அதுதான் இந்த கடைசி சொல்லினுடைய பொருள். ஷரீரத்தில் அபிமானம் கொண்டில்லாதவனை பிரியமும் அப்பிரியமும் தொடுவதில்லை. இதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த இடத்துல பிரியமும் அப்பிரியமும் தொடாது என்று தான் சொல்லப்பட்டுள்ளதே தவிர இவனுக்கு பிரியமும் அப்பிரியமும் நஷ்யதக நாசமடைகிறதுன்னு சொல்லவில்லை, ஷரீர நாசமடையுதுன்னு சொல்லவில்லை, பிரியம் அப்பிரியமும் முழுமையாக நாசமடைகிறதுன்னு சொல்லவில்லை. அது இருக்கு, ஆனால் இவனை தொடாது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நம்ம மனதில் வருகின்ற ஆசைகளை, இச்சையை நம்ம இரண்டாக சாஸ்திரத்தில் மீண்டும் வேறொரு கோணத்தில் பிரிக்கின்றோம். நம்ம மனதில் வர்ற ஆசைகளை எல்லாம் இச்சையை ரெண்டாக பிரிச்சிடுறோம். இது ஒரு கோணத்தில், விதவிதமான கோணத்தில் பிரித்து புரிந்து கொள்கின்றோம். இந்த இச்சையை பிரியம் அப்பிரியம்னு பிரிச்சிடலாம். அதுவும் ஆசை தான். எப்படி என்றால், அவர் வீட்டுக்கு வரணுங்கிறது ஆசை தான், அவர் வரக்கூடாதுங்கிறது என்னன்னா அதுவும் ஒரு ஆசை தானே. இது வேணுங்கிறது ஒரு ஆசை, இது வேண்டாங்கிறது ஒரு ஆசை. ஒரு பொருளிலிருந்து நிவர்த்தி அடையணுங்கிறது ஒரு ஆசை தான், ஒரு பொருள் என்னிடத்திலிருந்து சென்றுவிடக்கூடாதுங்கிறது ஒரு ஆசை தான். அப்படி இந்த அப்பிரியமும் ஒரு விதமான இச்சை தான், பிரியமும் ஒரு விதமான இச்சை தான். நான் விரும்புது எனக்கு வேண்டும்ங்கிறது ஒரு ஆசை, எனக்கு வேண்டாம்ங்கிறது இனி ஒரு ஆசை தான். அதனால தான் வேறொரு இடத்துல சங்கரர் சொல்லுவார், பிரவிற்த்தியும் பிரவிற்த்தி தான், நிவர்த்தியும் பிரவிற்த்தி தான்னு சொல்லுவார். நிவர்த்தினா என்ன? ஒன்றிலிருந்து ஓடுறது, அதுவும் ஒரு பிரவருத்தி தான்னா. வீடு வேண்டாம், பிறகு நகரம் வேண்டான்னு சொல்லி நம்ம ரிஷிகேஷுக்கு ஓடுறோம்னா அதுவும் ஒரு பிரவருத்தி தான். அப்படி நிவர்த்தியும் பிரவருத்தியும் ஒரு கோணத்தில் பிரவருத்தி தான். அதுதான், அதைத்தான் இப்போ இச்சை என்று சொல்கின்றோம். இச்சைன்னு சொன்னால் மனதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, இது வேண்டுங்கிற உணர்வு, வேண்டாங்கிற உணர்வு. இப்போ இந்த இச்சையை இரண்டாக பிரிக்கிறோம்னு சொன்னோம். அது பந்தக காமக அபந்தக காமகன்னு பிரிக்கப்படுகிறது. பந்தப்படுத்துகின்ற இச்சை, பந்தப்படுத்தாத இச்சைன்னு பிரிச்சிடறோம். பந்தக காமகன நம்மை பந்தப்படுத்துகின்ற, சம்சாரத்தை கொடுக்கின்ற ஆசை, நமக்கு சம்சாரத்தை கொடுக்காத ஆசை. மனசில் என்ன பிரியம் அப்பிரியம் ஆசையெல்லாம் வருதோ அது நமக்கு சம்சாரத்தை கொடுக்கிறது, சம்சாரத்தை கொடுப்பதில்லைன்னு பிரிச்சிடறோம். இது ரொம்ப சுலபம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி என்றால்,
எந்த ஆசையானது, அது பிரியமான ஆசையாக இருக்கலாம், அப்பிரியமான ஆசையாக இருக்கலாம், எந்த ஆசையானது பூர்த்தி ஆக வேண்டுங்கிற நிபந்தனையோடு இருக்கோ அது எப்படிப்பட்ட ஆசை? நம்மை பந்தப்படுத்துகின்ற ஆசை. எந்த ஆசை பூர்த்தி ஆகணுங்கிற நிபந்தனையோட மனசில் இருக்கோ அந்த ஆசை நம்மை பந்தப்படுத்துகின்ற இச்சை. எந்த ஆசை நிச்சயமாக பூர்த்தி அடைஞ்சுதான் ஆகணுங்கிற நிபந்தனை இல்லாமல் இருந்தால் அந்த ஆசை நம்மை பந்தப்படுத்தாத ஆசை. அப்படி ஒரு ஆசை நம்ம மனசில் வந்ததே இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். வர்ற ஆசையெல்லாம் நிபந்தனையோடு தான் இருக்குன்னு. சில சமயங்களில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு இச்சை வரும், பிறகு அது பூர்த்தி அடைஞ்சு தான் ஆகணுங்கிறது இல்லை. கிளாஸுக்கு வர்றதே இருக்கலாம், கிளாஸுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை வருது. சில பேர்த்துக்கு அது பூர்த்தி அடைஞ்சு தான் ஆகணுங்கிறது இல்லை. ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, வேறு வேலையும் இல்லை, கெஸ்ட்டும் வரல, நமக்கு பிடிச்ச சீனும் அங்கே டெலிவிஷனில் கிடையாது, சரி போயிட்டு வருவோமே, அப்படி சிலருக்கு இருக்கலாம், உங்களுக்கல்ல. சிலருக்கு அந்த ஆசை அதனால் என்னென்னா அதுக்கு ஒரு தடை ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அல்லது ஈவினிங் வாக்கிங் போகலான்னு போகிறோம், திடீர்னு மழை வருது, போக முடியல, அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அந்த ஆசை ஐயையோ நான் நினச்சேனே நிறைவேறலையேன்னு கிடையாது. நம்ம யோசித்து பார்த்தோம்னா எத்தனையோ ஆசைகள் வந்திருக்கும், அதை நிறைவேற முடியலன்னா அது ஒரு பெரிய சீரியஸாக இருக்காது, பரவாயில்லன்னு விட்டுருவோம். நிறைவேறினா அதில் சந்தோஷம், ஓகே நிறைவேறியது என்று. சில ஆசைகள் அப்படி இல்லை, அது நிறைவேறித்தான் ஆகணுங்கிற நிபந்தனையுடன் இருக்கின்றது. நம்ம யோசித்து பார்த்தோம்னா மனசில் எத்தனையோ ஆசைகள் உதித்து அது எத்தனையோ ஆசைகள் நிறைவேறாமல் இருந்திருக்கும், அதனால் பாதிக்காமையும் இருந்திருப்போம். ஆனால் சில ஆசைகள் நிறைவேறித்தான் ஆகணுங்கிற நிபந்தனையில் இருக்கின்றது. அப்படி ஞானியினுடைய ஆசை என்னன்னா எல்லா ஆசைகளும் அபந்தக இச்சையாக இருக்குது. எத்தனை ஆசை வேணாலும் வரலாம், அது நிறைவேறித்தான் ஆகணுங்கிற நிபந்தனை இல்லை. அப்படி நிபந்தனை இருந்ததுன்னா எந்த ஆசையாக இருந்தாலும் பந்தத்தை கொடுத்துரும். இப்போ சங்கரர் எத்தனையோ கமெண்ட்ரி எழுதியிருக்கார், அதெல்லாம் அபந்தக ஆசையாக இருந்திருக்கு. திடீர்னு ஒரு உபனிஷத்துக்கு எடுத்திருப்பார், பாதியில் நின்று இருக்கலாம், அதனால் அவருக்கு ஒரு துக்கம் கிடையாது. பூர்த்தி ஆகிடுதுனாலுங்கிற சந்தோஷமும் கிடையாது. நம்ம எழுதின கமெண்ட்ரி இத்தனை ஜெனரேஷனாக படிச்சுட்ருப்பாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்க போவதில்லை. அல்லது எதுலேயுமே அவருக்கு விருப்பமோ வெறுப்போ இல்லை, நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா இல்லை. அப்படி மனதில் ஆசை தோன்றுவது தவறு கிடையாது, அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம்னு சொல்லி விடுகின்றோம். இந்த நிலைக்கு ஒருவர் விட்டால் அவர் மனதில் வர்ற ஆசையெல்லாம் பகவானுடைய ஆசை. அப்படி ஒரு ஆசை வந்ததுன்னா ஒரு செயலில் ஈடுபடுவார், அந்த செயல் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்படி இந்த பிரியமும் அப்பிரியமும் பாதாவை அடைந்து விட்டது. பாதாங்கிற சமஸ்கிருத வார்த்தை, பாதை என்றால் நீக்கத்தை, அதனுடைய சத்தியத்துவத்தை இழந்து விட்டது. காணல் நீரை பார்க்கிறோம், நீர் நிற்கிற வரைக்கும் அதை சத்தியமாக பார்த்துட்ருக்கோம், அது பொய்ன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் பார்க்கிறோம், ஆனால் அது பாதா, நிஷேதம், நெகேஷன்னு சொல்கிறது. அப்படி இந்த ஞானிக்கு இந்த உலகத்தை பாதை பண்ணணும்னு சொன்னால் அவன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை பாதை செய்து விட்டான். இந்த ஆசையிலையும் கூட சத்தியத்துவம் கிடையாது. அது தர்மமாக இருக்கலாம், தர்மமாக தான் இருக்கும் ஞானிக்குள்ளே வருவது, அது நல்லது கெட்டது, அல்லது அந்த ஆசையினால் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படலாம், பிரயோஜனப்படாமையும் போகலாம். எந்த ஆசை தோன்றினாலும், அல்லது தன்னை காத்துக்கொள்கின்ற ஆசையாக இருக்கலாம், உடலை பாதுகாக்கிற ஆசையாக இருக்கலாம், எந்த ஆசையாக இருந்தாலும் அது தோன்றலாம், கண்டிப்பாக நிறைவேறித்தான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனையற்ற ஆசை. கற்பனை பண்ணி பார்த்தாவே சந்தோஷமாக இருக்கும். மனசுக்குள்ளே எத்தனையோ ஆசைகள் வருது, எந்த ஒரு ஆசையும் கண்டிப்பாக பூர்த்தி ஆகணுங்கிற நிபந்தனை இல்லாத மனசை அடைஞ்சிட்டோம்னா அதுதான் மோட்சம். அதை யார் அடைய முடியும்? அஷரீரம் வாவசந்தம். யாருக்கு ஷரீரத்தில் அபிமானம் இல்லையோ அவர்கள்
அப்படிப்பட்ட ஆசையில் இருக்கிறார்கள். இப்போ பிரியா பிரியமும் அவர்களிடம் இருக்கின்றது. அப்பிரியமும் இருக்குது, பிரியமும் இருக்குது, ஆனால் நிபந்தனை இல்லை. இந்த அசரீரியாக இருப்பவர் சாப்பிட்றதுக்கு அமர்றாருன்னு வச்சுக்குவோமே, சப்பாத்தி வைக்கிறார்கள், இட்லியும் வைக்கிறார்கள். அவருக்கு பிரியம் இருக்குது, இட்லி மேலே பிரியம் இருக்கலாம். சவுத் இண்டியன் ஞானியாக இருந்தால், நார்த் இண்டியன் ஞானியாக இருந்தால் சப்பாத்தி மேலே பிரியம் இருக்கலாம். அப்படி பிரியம் அப்பிரியம் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு செல்கிறார், அவருக்கு பொதுவாக எதை விடுவாரோ அது முன்னாடி இருக்குதுன்னா அது அப்பிரியம் அல்ல. அப்படி எல்லா விஷயத்திலையும் சாய்ஸ் கிடைக்கும்போது ஏதோ சில இருக்குது, சாய்ஸ் இல்லை, தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இல்லைன்னா அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த நிலை தான் இங்கு சொல்லப்படுகின்றது. பிரியமும் அப்பிரியமும் மனசில் தோன்றுகின்றது, ஆனால் அது அபந்தக காமமாக இருக்கின்றது. அபந்தகம் என்றால் அவரை பந்தப்படுத்தாத பிரியமாகவும் அப்பிரியமாகவும் இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால்தான் மனசில் எந்த ஆசையும் தோன்றக்கூடாது, எண்ணமே தோன்றக்கூடாது, ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும், எப்பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு விவகாரத்திலேயே இருக்கக்கூடாது. இப்போ மனதை நாசம் செய்ய வேண்டும்னு யோகத்தில் போய் அதிகமாக வீழ்வதற்கு காரணம் என்னன்னா இதனுடைய தாத்பரியம் புரியாததனால்தான். ஞானிக்கும் பிரியம் இருக்கும், அப்பிரியம் இருக்கும். அஞ்ஞானிக்கும் பிரியம் இருக்கும், அப்பிரியமும் இருக்கும். ஆனால் அஞ்ஞானியினுடைய பிரியாப்பிரியம் ஒரு நிபந்தனையுடன் இருக்கு. அப்பிரியம் நடக்கக்கூடாது, பிரியம் நடந்தாகணும். ஞானியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக அப்பிரியமும் பிரியமும் இருக்கும். அது பொய்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும், அதனுடைய சத்தியத்துவம் இல்லாததாக இருக்கு. இது பெரியவர்கள் குழந்தைகளுடன் ஏதோ விளையாடுறது போல், அவர்களும் வெற்றிக்காக விளையாடுவார்கள். ஆனால் சில சமயங்கள் அவங்க தோத்துட்டா பெரியவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா அந்த குழந்தை ஜெயிக்கும் அல்லவா, அது சந்தோஷப்படும் அல்லவா, அதில் இவர்களுக்கு சந்தோஷம். அந்த குழந்தையினுடைய வெற்றி இவர்கள் தோல்வி அடைந்தால்தான் வரும். அப்படிப்பட்ட நிலை இது எல்லா விஷயத்திலையும் ஞானிக்கு இருப்பது. அந்த ஞானிக்கு ஏன் இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு இங்கு பதில் அஷரீரம். இந்த இடத்துல முக்கியமான சொல் அஷரீரம். அவர்களுக்கு ஷரீரத்தில் அபிமானம் இல்லை. இனி அடுத்த கேள்வி நமக்கு உடனடியாக என்ன வருது? இந்த அஷரீரத்தை அடைகிறது எப்படி? ஷரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடுவது, அஷரீரியாக இருப்பது எப்படி? அஷரீரன்னா ஷரீரம் அற்றவன். அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் இந்த அஷரீரி கேட்டதுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போமோ. திடீர்னு அஷரீரி கேட்டது, வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? அஷரீரி, ஷரீரம் இல்லாத இடத்திலிருந்து வருகின்ற சப்தத்தை தான் அஷரீரின்னு சொல்கிறது. இடி மின்னலெல்லாம் கூட அஷரீரி தான், ஆனாலும் சத்தம் போடுது. ஷரீரம் இல்லாமல் அது நமக்கு சப்தத்தை கொடுக்கின்றது. அப்படி அஷரீரியாக எப்பொழுது ஆவது என்பது கேள்வி. நம்ம எப்போ அஷரீரியாக ஆவது என்றால், இப்போ இங்கே என்ன பதில் சொல்லப்படுகிறது? ஷரீரம் அஷரீரம்னு இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம அஷரீரி ஆவோம் என்றால் அந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம ஷரீரத்தோடு இருந்திருக்கோம். ஷரீரத்தோடு இருந்த நாம் ஏதோ ஒன்று செய்து அஷரீரியாக மாறிட்டோம். அப்படி என்றால் மீண்டும் ஏதாவது செஞ்சால் என்ன ஆயிடுவோம்? மீண்டும் சஷரீரியாக மாறிடுவோம். உடலோடு இருக்கின்ற நாம் ஏதோ ஒன்று பண்ணி உடலை விட்டுட்டோம்னா மீண்டும் வேறு ஏதாவது பண்ண என்ன ஆயிடுவோம்? மீண்டும் உடல் நமக்கு ஒட்டி கொள்ளலாமே. ஆகவே சஷரீரம் அஷரீரம்ங்கிறது ஒரு காலத்தில் நிகழ்ந்தால் அதற்கு முடிவே இருக்காது. அப்படி என்றால் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கணும், அஷரீரம்ங்கிறது சொரூபமாக இருக்க வேண்டும். அஷரீரம்ங்கிறது தான் உண்மையாக இருக்கணும். பிறகு சஷரீரம்ங்கிறது பொய்யாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மோட்சமே சித்திக்கும். இந்த ஒரு அடித்தளமான உண்மையை உணர்ந்துட்டா அத்வைதத்தை தவிர வேறு மதத்தில் இருக்க முடியாது, வேறு கொள்கையை நம்ம பின்பற்ற முடியாது. காரணம் என்னவென்றால் சரீரம்ங்கிறது சொரூபமாக இருந்து விட்டால் அது நம்மை விட்டு போகாது.
இந்த உடலோடு இருப்பது நம்முடைய தன்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால் போகாது. போகுதேன்னா அது உண்மையாக இல்லை, போகுதுன்னா உண்மை இல்லை, போகாதுன்னா அதுதான் சத்தியம், சொரூபம். அதாவது காணல் நீரில் இருக்குது, அந்த பூமி எப்பொழுது நனைஞ்சிருக்குன்னா அதை பார்க்கும்போதும் சரி, ஞானம் வரும்பொழுதும் வராட்டி எல்லா நேரத்துலேயும் அது காஞ்ச பூமியாக தான் இருக்குது. அதே போல் அசரீரம்ங்கிறது நம்முடைய சொரூபம், நம்முடைய தன்மை. சசரீரம்ங்கிறது அறியாமையினால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு நிலை. இப்போ அறியாமையினால் நம்ம உடலோடு அபிமானம் வச்சுருக்கோம்னா நம்ம என்ன செய்யணும்? அறிவினால்தான் அசரீரியாக நாம் ஆக முடியும். இப்போ சரீரத்திலிருந்து அசரீரியாவது எப்படி என்ற கேள்வி வரும்பொழுது அது அறிவினால். இந்த கருத்து இனி அடுத்த மந்திரத்தில் நமக்கு வருகின்றது. இப்போ இந்த மந்திரத்தில் எதோடு முடிவடைகின்றது? அசரீரியாக இருப்பவன் மேலோட்டமான மனதில் பிரியமும் அப்பிரியத்தையும் அவன் அனுபவித்தாலும் அந்த பிரியமும் அப்பிரியமும் அவனுக்கு மானச தாபத்தை கொடுக்காது, சம்சாரத்தை கொடுக்காது. காரணம், அவன் அசரீரியாக இருக்கின்றான். இனி எப்படி அசரீரி ஆவது என்றால் ஒரு உதாரணத்தின் மூலம் அடுத்த மந்திரம் நமக்கு விளக்கத்தை கொடுக்கின்றது. 2, 3 இந்த 2 மந்திரங்கள் நமக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கின்றது. இதோடு முதல் மந்திரத்தினுடைய விளக்கம் முடிவடைகின்றது. இப்போ இந்த மந்திரம் முக்கியம்னு பார்த்தோம். முக்கியமல்ல என்ன செய்யணும்னா மனப்பாட பகுதின்னு அர்த்தம். முக்கியத்தையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதில் இந்த மந்திரம் இத்துடன் முடிவடைகிறது. எப்பொழுதெல்லாம் மரண பயம், சரீரத்தில் அபிமானம் வருதோ இப்போ முதல் வரி ஞாபகத்துக்கு வந்துடணும். மிருத்யுனா ஆத்தம் மர்த்தியம் இதம் ஷரீரம், இதம் ஷரீரம் மர்த்தியம். இந்த உடல் மரணத்துக்கு உட்பட்டது. எப்பொழுதுனா சர்வதா மிருத்யுனா ஆத்தம், எப்பொழுதுமே மரணம் அடைந்து கொண்டு இருக்கின்றது. உடனே பயம் வந்துடும், எப்பொழுதுமே மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றதுன்னா. ஆனால் அமிர்தஸ்ய அசரீரஸ்ய ஆத்மனக அதிஷ்டானம், அதை புரிஞ்சிட்டோம்னா பயம் போயிடும். அமிர்தமாக மரணமடையாமல் என்றும் இருக்கின்ற எனக்கு இது ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது. ஆத்மனகன மம, எனக்கு அதிஷ்டானம். பிறகு நம்ம எச்சரிக்கணும். சரீரக பிரியா பிரியாபியாம் ஆத்தக, சரீரத்தில் அபிமானம் வந்துவிட்டால் பிரியமும் அப்பிரியமும் நம்மை பிடித்து கொள்ளும். உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் பிடித்து கொள்ள மாட்டார்கள். நம் மனதில் இருக்கிற பிரியமும் அப்பிரியமும் நம்மை பிடிக்கும். பிரியமும் அப்பிரியமும் நம்மை விட்டு போகாது. சரீரஸ்ய சதக, இந்த உடலில் அபிமானம் இருக்கும் வரை. ஆகவே அசரீரம் வாவசந்தம், சரீரத்தில் அபிமானம் இல்லாதவனுக்கு பிரியமும் அப்பிரியமும் இல்லை. இதுதான் நாம் பார்த்து முடித்த மந்திரம். இனி அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். 2வது மந்திரம். அஷரீரோ வாயுரப்ரம் வித்யுத் ஸ்தனயித்னுஹோ அஷரீராணி ஏதானி தத்யதா ஏதானி அமுஷ்மாத் ஆகாஷாத் சமுத்தாய பரம் ஜோதிருபசம்பத்ய ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்யதே. 2, 3 இந்த 2 மந்திரங்களில் அஷரீர ஆத்மாவாக எப்படி ஆவது, ஷரீரமற்றவனாக அல்லது ஷரீர அபிமானமற்றவனாக எப்படி ஆவது, அதற்கு நம்ம பதில் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஞானேன,
ஞானத்தினால், அறிவினால். அந்த கருத்து கூறப்பட்டு பிறகு மீண்டும் ஞான பலன் சொல்லப்படுகிறது. ஞானி எப்படி சஞ்சரித்து கொண்டிருப்பான், ஞானம் வந்ததற்கு பிறகும் அவனுக்கு கொஞ்ச காலம் இந்த சரீரம் உடலில் ஒட்டி கொண்டு இருக்கும். ஞானம் வந்த உடனே சரீரம் போகுதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ பார்க்கணும் ஒவ்வொரு கிளாஸில் எவ்வளவு பிளேயர் அவுட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமோ, குருவுக்கு புரிஞ்சிருந்துன்னா அப்போவே அவர் அவுட் ஆகிருப்பார். அப்போ புரியாதவங்க தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார்கள். அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரே வேதனையாக இருக்குது, புரிஞ்சு போயிட்டானேன்னு சொல்லி. அல்லது நமக்கு இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கிளாஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எப்போ சூசைட் பண்ணணும்னு ஆசை இருக்குமோ அப்போ தான் கிளாஸுக்கே வரும். காரணம் என்ன, புரிஞ்ச உடனே சரீரத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னான். அப்படி நடப்பதில்லை. புரிஞ்சதற்கு பிறகு சரீரம் இருக்கும். அதற்கு பிறகு தான் உண்மையாகவே இந்த உலகத்தை நன்கு அனுபவிப்போம். ஒரு சாட்சியாக அப்படியே நன்கு அனுபவிப்போம். அப்படி ஞானத்தினால் அசரீரம். அதற்கு இங்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை, அந்த காலத்தில் ரிஷிகளெல்லாம் இயற்கையோடையே இருந்ததுனால அவர்கள் இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். இங்கு 2 பொருள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று ஆகாசம். பொதுவாக ஆகாசம் அரூபம். ஆனால் இந்த இடத்துல ஆகாசம் எதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்றால் ஷரீரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இதை நம்ம படித்தோம்னா எது ஒப்பிடப்படுகிறதுனே புரியாது. ஆகவே அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாசம் உடலுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. பிறகு ஆகாசத்திலிருந்து என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம், ஸ்பேஸில் வெட்ட வெளியில் எதெல்லாம் வெளிப்படுதுன்னு சொன்னால் வாயுவை பார்க்குறோம். காற்று வருது, காற்று ஆகாசத்தில் சஞ்சரிக்கிறது. பிறகு மேகங்கள் இருக்கின்றது. பிறகு என்ன பார்க்குறோம், வித்யுத் என்றால் லைட்னிங், மின்னலை பார்க்குறோம். இடி இடிக்கின்றது. இதெல்லாம் என்னென்னா ஆகாசத்துக்குள்ளே இருக்கிற பொருள்கள். எவைகள், காற்று, மேகங்கள், பிறகு மின்னல், இடி. இவைகளெல்லாம் ஆத்மாவுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஆத்மாவுக்கு உதாரணம். வாயு, பிறகு மின்னல், இதில் ஏதோ ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஆத்மாவுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. இப்போ எது எதற்கு கற்பனை செய்யப்படுகிறது, ஆகாசம் உடலுக்கும், பிறகு ஆகாசத்திற்குள்ளிருந்து நம்ம பார்க்கின்ற இந்த பொருள்களெல்லாம் ஆத்மாவுக்கும் உதாரணமாக சொல்லப்படுகிறது. இங்கு எப்படி கற்பனை செய்யப்படுகிறது, உதாரணம் கொடுக்கப்படுகிறது என்றால், ஆத்மா உண்மையிலேயே சரீரமற்றதாகத்தான் இருக்கின்றது. ஆத்மா சொரூபதக அசரீரம். சொரூபமாக ஆத்மாவுக்கு சரீரம் கிடையாது. ஆத்மான எனக்கு உண்மை பொருளுக்கு. பிறகு என்ன ஆகிவிட்டது, அறியாமையினால் சரீரத்துடன் கலந்து விட்டது. சரீரத்தில் போய் ஒன்றாக இருக்குது, பிரிக்க முடியாமல் வேறு இருக்குது. இப்போ ஆத்மா சொரூபமாக சரீரமற்றதாக இருந்த போதிலும் இந்த சரீரத்தோடு கலந்து ஒன்றாக இருக்கிறது, பிரிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ என்ன நிலை ஆத்மா அடைஞ்சிடுது, ஷரீரமில்லாத ஆத்மா ஷரீரத்துடன் கலந்து பிரிக்க முடியாமல் வேற இருக்கு. பிறகு இப்படி பிரிக்க முடியாமல் ஆத்மாவும் ஷரீரமும் சேர்ந்து இருக்கின்ற இடத்தில் நம்ம எதை கொடுக்குறோம், ஞானம்ங்கிறத ஒன்றை உள்ள செலுத்துகிறோமா. ஞானம்ங்கிறத செலுத்தியவுடன் இந்த ஆத்மா ஷரீரத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஆத்மா ஞானத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஷரீரமில்லாத ஆத்மா ஷரீரத்தோடு சம்பந்தப்பட்டு ஒன்றாக கலந்திருக்கு. இப்போ ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவுடன் இந்த ஷரீரத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ரூபத்துக்கு வருகின்றது. இந்த ஆத்மா என்ன செய்கின்றது, ஞானத்தோடு சம்பந்தம் வைத்தவுடன் இந்த சேர்ந்திருந்த ஷரீரத்தை அப்படியே விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த உருவத்திற்கு பிறகு மிளர்கின்றது. அழகாக தானாக வெளிப்படுகின்றது, அசரீரியாக இருக்கின்றது. இப்படி வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆத்மா ஞானத்தோடு சம்பந்தப்பட வேண்டும்.
சம்பந்தப்பட்டவுடன் என்ன நடக்கின்றது? தான் எங்கே போய் கலந்திருந்ததோ அதை விட்டுட்டு தன்னுடைய சொரூபத்துக்கு வருகின்றது. இது இங்கே என்ன உதாரணம் என்றால், இடி மின்னல் அதை எடுத்துக்குவோம். இடி மின்னல் எல்லாம் ஆகாசத்தில் கலந்துருக்கான். இப்போ இடி மின்னலெல்லாம் ஆகாசத்தில் கலந்துருக்கான். பிறகு சூரியன் வந்தவுடன் சூரியனுடைய தூண்டுதலினால் வாயு, இடி, மின்னல் இவைகளெல்லாம் ஒன்றாக இருந்த ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டு தன்னுடைய சொரூபத்தை காட்டுகின்றதாம். இப்போ இடி மின்னலெல்லாம் வரணுன்னா சூரியனுடைய உதவி தேவை. அப்போ சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த ஆகாசத்தில் இருக்கின்ற இடி மின்னல்களெல்லாம் ஆகாசத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த சுரூபத்துக்கு வருகின்றது. ஆகாசங்கிறது என்ன? சரீரம். இடி மின்னல்ங்கிறது என்ன? ஆத்மா. இப்போ ஆத்மாவாகின்ற இடி மின்னல் இவைகளெல்லாம் ஆகாசங்கிற சரீரத்தில் கலந்து வேறுபாடு தெரியாமல் இருக்குது. வெறும் ஆகாசத்தை பார்த்தா இடி மின்னல்லாம் தெரியலையாம். அதனுடைய சொந்த சொரூபமாக அதனால் இருக்க முடியல, என்ன ஆகாசத்தில் கலந்துடுது. சூரியனுடைய உதவி கொண்டு தூண்டுதலினால் என்ன ஆகிவிட்டது? ஆகாசங்கிற உடலை விட்டுட்டு இடி மின்னல்களாக தன்னுடைய சொந்த சொரூபத்தில் அது வெளிப்படுகின்றது. அதுபோல ஆத்மா சரீரம் புரிஞ்சிடும். இந்த உதாரணம் தான் முதல்ல புரியாது. அப்படி இந்த உதாரணம் புரிஞ்சால் புரியட்டும், இல்லைன்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மா சரீரத்தை விட்டுட்டு என்ன செய்கின்றது? தன்னுடைய சொந்த சொரூபத்தில் இருக்கின்றது ஞானத்தின் துணை கொண்டு. அதுதான் இந்த 2 மந்திரத்தில் வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.